Hi guys, welcome to Lunchbox. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் மிளகாட்டி குழம்பு. மிளகாட்டினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்பைசஸ்லாம் ஃப்ரை பண்ணி அதை ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி செய்ய போகிறோம். அதனால தான் மிளகாட்டி குழம்பு. இதில் மட்டன் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பார்த்தீங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஜீரகம், சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, கருகிடக்கூடாது. இந்த நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வரும்ல, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணாவே போதும். ஃப்ரையான ஒரு 8 காஞ்ச மிளகாய், 20 சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி தழை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கசகசா தண்ணியிலே முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதுலேயும் இந்த மசாலாஸ் கூட போட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு பேன் ஊற்றி 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது காஞ்சோடனே சோம்பு, கடல் பாசி, கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனாவே போதும். இந்த கிரேவியை வச்சு மட்டன் தான் செய்யணும்னு இல்லை, சிக்கனும் செய்யலாம், வெஜிடபிள் குருமாவும் செய்யலாம். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் வதங்கினோடனே நம்ம வேக வச்சு 5 விசில் வச்சு மட்டன் வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. போட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கறி சாஃப்டாக பஞ்சு மாதிரி அழகாக சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.